பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல உங்க எல்லாரையும் இந்த கண்காட்சிக்கு நாங்க வரவேற்கிறோம். முஸ்லிம் ஆகிய நாம் அப்படிங்கிற டாபிக்ல எங்களோட ஃபர்ஸ்ட் மாடல்ல சொல்ல போறோம். முதல்ல உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மு.க. ஸ்டாலின் ஆகிய நான், இல்லாட்டியும் நரேந்திர மோடி ஆகிய நான், இதெல்லாம் நீங்க எப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க? கரெக்ட். பதவி ஏற்கிறாங்க, ஒருத்தவங்க பதவி ஏற்கிறாங்கன்னா அப்ப ஒருத்தவங்க பதவி ஏற்கிறாங்கன்னா உறுதிமொழி எடுக்க சொல்லுவாங்க, அப்படிதானே? அதே போலவேதான் மனிதர்களாகிய நாம எல்லாருமே அல்லாஹ்விடத்துல உறுதிமொழி எடுத்திருக்கோம். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நானே சொல்றேன். குர்ஆன்ல சூரா அல்-மாயிதால வசனம் 7 அல்லாஹ் சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் وَاذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ وَمِيثَاقَهُ الَّذِي وَثَقَكُمْ بِهِ إِذْ قُلْتُمْ سَمِعْنَا وَأَطَعْنَا. உங்கள் மீதுள்ள அல்லாஹ்வுடைய அருளையும் அவன் உங்கள்கிட்ட வாக்குறுதி வாங்கினப்போ நீங்க அதை உறுதிப்படுத்தி, யா அல்லாஹ் நாங்க செவிமடுத்தோம், நாங்க உனக்கே வழிபட்டோன்னு கூறியதை நினைவு கூறுங்க, அல்லாஹ் அஞ்சி வாழுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். சாதாரணமா உலகத்துல வாழக்கூடிய ஒரு பதவியில இருக்கவங்களுக்கோ அல்லது செல்வந்தருக்கோ நம்ம ஒரு வாக்கு கொடுக்கறோம்னா அதை எப்படியாச்சும் காப்பாத்திடணும்னு நம்ம கண்ணும் கருத்துமா இருப்போம். ஆனா நம்ம பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் இடத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கோம். அதை எப்படி நிறைவேற்ற போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த கண்காட்சி. ஜஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றதற்காக இல்லை இந்த கண்காட்சி. இந்த கண்காட்சி மூலமா அல்லாஹ்விடத்துல நம்ம கொடுத்த உறுதிமொழிய மீண்டும் நினைத்து அதை முழுமையாக செஞ்சு அல்லாஹ்வுடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் பெறுவதற்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அது தெரிஞ்சாதானே நம்மளால அதை செய்ய முடியும். முதல்ல அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுடைய முதுவிலிருந்து மனித உயிர்கள் அனைத்தையும் வெளியாக்கி நான் தானே உங்கள் இறைவன் கேட்கிறான். அதற்கு மனிதர்களாகி நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம் தெரியுமா? கண்டிப்பாக நீ தானே எங்கள் இறைவனும் மனிதர்களாகிய நாங்களே சாட்சின்னு சொல்லியிருக்கோம். இன்னும் அல்லாஹ் உன்னை மட்டும் தான் நாங்க வணங்குவோம், உனக்கு இணை வைக்க மாட்டோம், நீ சொல்வதையெல்லாம் கேட்போம், அதற்கு நாங்களே அதன் கீழ்ப்படிந்தும் வாழ்வோன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் அல்லாஹ் சொல்றான், அலம்மா இலைக்கும் யா பனி ஆதம அல்லா தஅபுது ஷைத்தான இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன். ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? அப்பனா நம்ம அல்லாஹ்விடத்துல என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கோம்? உன்னை மட்டும்தான் வணங்குவோம், உனக்கு இணை வைக்க மாட்டோம், நீ சொல்வதையெல்லாம் கேட்போம், அதற்கு கீழ்ப்படிந்து நடப்போன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கோம். இன்னும் ஷைத்தானை நாங்க ஒருபோதும் பின்பற்ற மாட்டோம், ஏன்னா நீ ஏன் எங்களுக்கு அவனை எதிரின்னு சொல்லிட்ட, அப்ப எப்படி நாங்க அவனை பின்பற்றுவோம் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல வாக்குறுதி கொடுத்த நாம இந்த பூமிக்கு என்ன செய்யறோம்? ஷைத்தானுடைய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம வாக்குறுதி கொடுத்ததையே மறந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கைய ஷைத்தான் ஹாப்பியா இருக்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அல்லாஹ்விடத்துல கொடுத்த வாக்குறுதியே மறந்துருச்சு. நாளை அல்லாஹ் மறுமையில கேட்டா, அல்லாவே நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதி நினைவுல இல்லையே, நீ எனக்கு நினைவுபடுத்தி இருந்தா இப்படியான சீர்கேடான வாழ்க்கைய வாழ்ந்திருக்க மாட்டோமேன்னு அல்லாஹ் மேல பழிய சொல்லி தப்பிக்க முடியாதவாறு அல்லாஹ் குர்ஆனுடைய பல இடங்கள்ல நாம கொடுத்த உறுதிமொழியை மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கான். வாக்குறுதி எடுக்கிறதுனா இது மட்டும் இல்ல, இஸ்லாத்தை ஏற்க வரக்கூடிய அனைவரிடத்திலையும் அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் ஆக்கக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, முக்கியமாக குழந்தைகளை கொல்லக்கூடாது என பல விஷயங்களை சொல்லி உறுதிமொழி எடுக்க சொல்வாங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நிகழ்வின் மூலமா அல்லாஹ் நம்ம கொடுத்த உறுதிமொழியை மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கான். இதற்காக நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மள நேரான பாதையின் பக்கம் விரைந்து செல்ல உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.